மத்திய அரசு சமீபத்திய செய்தி 8500 கோடி ரூபாய் வரும் நிதியாண்டு இந்த புதிய ஓய்வூதிய திட்டம் யூனிஃபைடு ஒருங்கிணைந்த ஓய்வு திட்டத்துக்கு கூடுதல் பணமாக எதுக்காகனா அது இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஏற்கனவே இருக்கிற பணத்தில் 10ஆவதுக்கு டாப்அப் கொடுக்குற மாதிரியும் பழைய ரிட்டையர் ஆனவங்களுக்கும் 2004 ரிட்டையர்ட் ஆனவங்களுக்கும் கொடுக்க வேண்டிய மீதி பணம், அதாவது குறைந்த பென்ஷன் வாங்கியிருக்காங்கன்னா அந்த மினிமம் இப்போ உள்ள சட்டப்படி 25 வருஷம் சர்வீஸ் யாருக்கும் முடிச்சிருக்க மாட்டாங்க. அதுக்கு 2004 2029 ரிட்டையர்ட் ஆனது வரும். ஸோ ப்ரோ ரேட்டால் வரும். ஆனால் ஓய்வூதியம் பெற தகுதி என்பது 10 ஆண்டுகள் சேவை செய்து 60 வயதில் ரிட்டையர்ட் ஆகிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து அதான் அப்படின்னா 50 வயசில் வேலைக்கு சேர்ந்து 60 வயதில் ரிட்டையர்ட் ஆகிருக்கணும். அப்படி ஆயிருந்தாங்கன்னா அவங்களுக்கு பென்ஷன் உண்டு. அது வந்து விகிதாச்சார முறைப்படின்னு வரும்போது கிட்டத்தட்ட அது 40% கணக்கு. எப்படி 40%னா மொத்த சம்பளத்தை பழைய ரிட்டையர்ட் ஆகும்போது வாங்கின சம்பளத்தில் அது பாதினா இப்போ 40% 20%, 5ல் 1 பங்கு பென்ஷன் மினிமம் கிடைக்கும் 10 ஆண்டு வேலை செய்து வெளியே வந்தவர்கள், அதாவது ஓய்வு பெறுபவர்கள். குறைந்தபட்சம் 10,000 ரூபாயும் அதற்குரிய டியர்னஸ் ரிலீஃபும் அகவிலை நிவாரணம் இது கிடைக்குங்கிறது. இந்த பணம் வந்து இப்போ உள்ள ரிட்டையர் யாருக்கும் இந்த அளவுக்கு கிடைக்கல. அதிகபட்சங்கிறது வந்து வாங்கிய சம்பளத்தில் ரிட்டையர்ட் ஆகும்போது வாங்கிய அடிப்படை ஊதியத்தில் பாதியும் அதுக்குரிய டியர்னஸ் ரிலீஃப். இதற்கு டாப்அப் மாதிரி அந்த மொத்த பணம் அவன் கொடுக்குறது. ஏன்னா இப்போ வந்து கவர்மெண்ட் நேரடியாக பென்ஷன் போடாமல் பென்ஷன் ஃபண்டு க்ரியேட் பண்ணி அதில் வந்து ஆன்யூட்டி வாங்கி நம்ம பண்ணுறது. அது 10ஆவதுக்கு ஆன்யூட்டி சிறிய பணமாக இருந்தால் பென்ஷன் கம்மியாக வரும். இவங்க சொன்னபடி இப்போ வந்து குறைந்தபட்சம் 10,000, அதிகபட்சம் வந்து கடைசியில் வாங்கிய சம்பளத்தில் 50% அப்படிங்கிற சம்பளத்தை கொடுப்பதற்கு தேவையான பணத்தை கொடுப்பதற்காக 7,000 கோடி இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதோடு இன்னொரு 1,500 கோடி அடிஷனலாக வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து வரும் ஆண்டில் 2025-26 ஆண்டில் இந்த புதிய ஓய்வு திட்டத்திற்காக கூடுதலாக தேவைப்பட்ட பணத்துக்காக கொடுப்பது. ஸோ அரசு சரியாக செய்கிறது. மாநில அரசும் இதே பாணியில் செய்வார்கள் என்று நம்புவோம். தமிழ்நாடு அரசை பொறுத்தளவில் அவர்கள் 3 அதிகாரிகள் கொண்ட குழுவை அமைத்துள்ளனர். புதிய ஒருங்கிணைந்த ஓய்வு திட்டத்தையும் பழைய ஓய்வு திட்டத்தையும் இவர்கள் 2003 கொண்டு வந்த பங்களிப்பு ஓய்வு திட்டம், அதாவது சிபிஎஸ், இந்த 3ல் எது பெட்டர், எது வந்து அரசுக்கும் பெரிய பாதகம் இல்லாமல் எது பெஸ்ட்டுன்னு சொன்னால் அது பழைய ஓய்வு திட்டம் தான். ஏன்னா அது ஓய்வு அந்த உழைப்பு காலத்தில் ஊழியர்கள் 1 பைசா அது கான்ட்ரிபியூட் பண்ண வேண்டியதில்லை. அவங்க சர்வீஸ் முடிஞ்ச பிறகு அவங்களுக்கு பென்ஷன் கிடைக்கும். அந்த திட்டத்தை 2004 நிறுத்திட்டாங்க. சரி, இப்போ வர்றது சரி அரசு வேலைக்கும் போய் ஓய்வூதியமே இல்லைன்னு வரக்கூடாதுனால அது ஏன்னா அந்த என்பிஎஸ்ங்கிறது ப்ராப்பராக சிந்திக்காமல் அந்த குறைந்தபட்ச பாதுகாப்புங்கிற எண்ணத்தையே விட்டுட்டு பெருசாக வரும் கதை சொல்லி ஆரம்பித்தாங்க. அது வந்து ஆட்சியாளர்கள் மத்திய அரசு செய்த மிகப்பெரிய தவறு. ஓய்வூதியம் குறைந்தபட்ச பாதுகாப்போடு அப்போதே ஆரம்பித்திருந்தால் இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்காது. அவங்க தமிழ்நாட்டு அரசு பொறுத்தவரை இன்னும் கொடுமை. இந்த சிபிஎஸ்ஸை ஆரம்பிச்சுட்டு இதையும் நிறுத்திட்டாங்க. அதாவது கிராஜுவிட்டி பணிக்கொடை நிறுத்திட்டாங்க. அது மிக மிக கொடுமை. மத்திய அரசு வந்து என்பிஎஸ்லாம் பணிக்கொடையெல்லாம் நிறுத்தவே இல்லை. அது ஒன்று. அப்புறம் இவங்க மொத்த பணமாக கொடுத்துட்டு பென்ஷன் நம்ம முடிக்கிறாங்க. மொத்த பணம் பெரிய தொகையாக வராது. அது வந்து மிக மிக பாதிப்பு ஏற்படும். அரசு ஊழியம் செய்துவிட்டு பல ஆண்டுகள் 20 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் வேலை செய்துவிட்டு நிலையை ஏற்பட்டுவிடும் இந்த சிபிஎஸ் திட்டம். அதனால் அதை விட்டுட்டு யூபிஎஸ் கொண்டு வர்றதுங்கிறது வந்து சரி குறைந்தபட்ச பென்ஷன் உறுதிப்படுத்தப்படுகிறது. எப்படின்னா உங்களுக்கு சர்வீஸ் கம்மியாக இருக்குது ஆனால் ஓய்வு பெற்று இருக்கிறீர்கள் 60 வயசில் அப்படின்னா குறைஞ்சபட்சம் 10,000 ரூபாயும் அதுக்குரிய டியர்னஸ் ரிலீஃபும் கிடைக்கும். இன்றைக்கி வந்து 53%னா 10,000 ரூபாய்க்கு 15,300 ரூபா குறைந்தபட்சம் கிடைக்கும். ஒரு கிராமத்தில் வாழ்வதற்காக அது பாதுகாப்பானதுங்கிறது. இது வந்து குறைந்தபட்சம் கிடைப்பது. இது விலைவாசி கூட அதை டிஏ கொடுப்பாங்க. அதுதான் அந்த புதிய ஓய்வு திட்டத்தில் உள்ள அமைப்பு. 25 வருஷம் பணி செய்து அதுக்கப்புறம் அவங்க அது அந்த காலகட்டத்தில் 60 வயசை அடைந்திருந்தார்கள் என்றால் கடைசி வருடம் வாங்கிய சம்பளத்தினுடைய ஆவரேஜ் அது பெரிய வித்தியாசம் இருக்குது. அது கடைசி சம்பளம் கிட்டத்தட்ட அதில் பாதி ஓய்வூதியமாக கிடைக்கும். இது அரசுக்கும் மிகப்பெரிய நிதி சுமையாக இருக்காது. ஏன்னா அரசு ஊழியர்கள் பங்களிப்பு செய்கின்றனர் வாழ்நாள் பூரா 10%. அதையும் சேர்த்து அரசும் இப்போ வந்து 18% வந்து மத்திய அரசு பண்ணியிருக்காங்க. மாநில அரசு இன்னும் 10% நிற்கிறாங்க. அந்த மாதிரி அதிக துணை முதலே கொடுத்து ஃபண்டாக வச்சு பாதுகாப்பாக வச்சுக்கிட்டு
செய்கிறதுங்கிறது நலத்திட்டங்களுக்கு பணம் இல்லைன்னு சொல்லாத அளவுக்கு அரசு ஊழியர்களும் பணி செய்த பிறகு வீட்டுக்கு போன பிறகு அம்போனம் விடப்பட்டார்கள் என்று இல்லாமலும் ஒரு சரியான முறையில் இருக்கும் என்பது நம் கருத்து. அதனால் புதிய ஓய்வு திட்டத்தை விரைவாக 2003 இந்த மாநில அரசும் நிறைவேற்றுவது நியாயமான நடவடிக்கையாக இருக்கும் என்பது நம்ம கருத்து. அவங்க தேர்தல் அறிக்கைகளை நாங்கள் பழைய ஒதுக்கீட்டு கொண்டு வரோம். அந்த மாதிரி அவங்க செயல்படுத்த முடியாத பல விஷயங்களை திமுக எப்படியா ஆட்சிக்கு வந்தால் போதும்னு சொல்லிட்டு அவங்க பண்ணாங்க. கருணாநிதி காலத்தில் எல்லோருக்கும் 2 ஏக்கர் நிலம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி பேசினார். ஆட்சிக்கு வந்த பிறகு இவங்க கொடுத்த தரவுகளை வச்சு நம்பி நான் சொல்லிட்டு முடிச்சார். அவ்வளோ இடம் இல்லை அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி அப்புறம் வந்த புதுசில் என்ன சொன்னான்னா ஒரு காணி அளவு நிலமாக கொடுக்க மாட்டேன். அது 2 ஏக்கர் காணி அளவு போச்சு. கடைசியில் தரவுகள் சரியாக கொடுக்கவில்லைங்கிற மாதிரி பேசின மாதிரி தகவல் வந்தது. எதுக்கு சொல்கிறேன், அந்த மாதிரி நடைமுறைப்படுத்த முடியாத எப்படியாவது ஆட்சிக்கு வந்தால் போது அப்புறம் நம்ம வேலையை அதான் இப்போ தான் வேலையை காட்டாங்க, மக்களுக்கு தெரியுமே என்ன நடந்ததுன்னு. ஸோ அந்த மாதிரி செய்த தவறுக்கு பிராயச்சித்தம் தேட வேண்டியது திராவிட மாநில ஆட்சியாளர்களுடைய பொறுப்பு. நம் கருத்து தமிழ்நாட்டை பொறுத்தளவிற்கு தமிழக அரசு ஊழியர்களுக்கு 2003 இந்த புதிய ஓய்வூதிய திட்டம் மத்திய அரசு வழங்கிய அடிப்படையிலாவது ஓய்வு பெற்றவர்களுக்கும், அதாவது பணி நிறைவு ஏற்பட்டு ஓய்வு பெற்றவர்களுக்கும் அந்த தகுதியின் அடிப்படையில் இந்த புதிய ஓய்வு திட்டத்தின் மூலம் கொடுப்பது என்பது ஒரு நியாயம் செய்ததாக செய்யப்படும் என்று ஏற்றுக்கொள்ளலாம். அப்படி இல்லை என்றால் அநீதி தொடர்கிறது என்று அர்த்தம். மற்ற விஷயத்தை வரும் வீடியோ பார்ப்போம். நன்றி, வணக்கம்.